அன்பார்ந்த தமிழ் உறவுகளுக்கு கனிவான வணக்கம். இது உங்கள் கல்வி விதைகள் வலையொலி. இன்னைக்கு இந்த காணொளியில நீங்க பார்க்க போறது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்பதான் புதுசா பார்க்குறீங்க அப்படின்னாலும், சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை குடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையான வீடியோக்களை உருவாக்கி அத டெய்லி நீங்க நோட்டிஃபிகேஷனா பெறணும் அப்படின்னா, இந்த ஒரு செயல்பாடு செய்யுங்க. நம்மளுடைய வீடியோக்கள உங்களுக்கு எந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத கீழ கமெண்ட்ஸ்ல போடுங்க. லைக் பண்ணிடுங்க. இந்த ஒரு வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு, வாட்ச் பண்ணிட்டு, உங்க நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்புறமேட்டு கூட லைக் பண்ணுங்க. இந்த காணொளியில திறன் வகுப்பு சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு காணொளி தான் உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். அந்த காணொளி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதிரி வினாத்தாள்கள். 10 வினாத்தாள்கள் ஒரே கோப்புல நான் கொண்டாந்து குடுத்துக்கிறேன். அதோடைய பிடிஎஃப் வேணும்னா, நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்கும். அத டவுன்லோட் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி. அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க. அந்த 10 மாதிரி வினாத்தாளையும் பார்த்துருவோம் கையோட. இது 10வது மாதிரி வினாத்தாள். இது வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது. அதனால இப்ப பாருங்க. இங்க மாணவருடைய பெயர், இங்க ஸ்கூலோட நேம், இங்க என்னைக்கு எக்ஸாம் வைக்கிறீங்களோ அந்த டேட்டு, வகுப்பு பார்த்தீங்கன்னா 6, 7, 8 3 கிளாஸுக்கு மட்டும். 9வதுக்கு தனியா நம்ம போட்டுட்டு வரோம். அதுல 6 மாடல் கொஸ்டின் போட்டுக்கிறேன். இந்த 6 மாடல் கொஸ்டின் வேணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திருங்க. நீங்க கண்டிப்பா அது வந்து அடுத்த மேக்கிங் வீடியோல உங்களுக்கு குடுப்பேன். இங்க பாருங்க. இதோட பிடிஎஃப் இப்படிதான் இருக்கும். கல்வி விதைகள், தமிழ் விதை 6 முதல் 8 வகுப்பு, திறன் வினாத்தாள்கள். பாருங்க 10 மாடல் கொஸ்டின் போட்டிருப்பேன். இந்த 10 மாடல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கொஸ்டின் வந்து 2 கொஸ்டின் வந்து ஜெனரலா இருக்கும். 3ல இருந்து நம்மளுடைய புக் எக்சர்சைஸ் வந்துரும். அது எப்படின்னு பார்த்துருவோம். பாருங்க. உதாரணத்துக்கு 4வது குடுக்குறேன் பாருங்க. 4வது சொடுக்குகன்னு இருக்கும். அங்க போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போயிடும். அங்க போயிட்டு நீங்க கிளிக் ஹியர்ன்னு குடுத்தீங்கன்னா போதும். பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிடும். இங்க பாருங்க. இது எல்லாமே மாணவர்களுடைய ஒர்க் புக்ல இருக்கும். அத அவங்க ஒர்க் புக்ல பார்த்து எழுதியிருப்பாங்க. இப்ப நம்ம தனியா டெஸ்ட் வைக்கும்பொழுது, அவங்க எப்படி எழுதுறாங்கன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க படிச்சதுல இருந்தே நம்ம குடுக்கும் பொழுது, அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கோசரம் தான் இந்த ஏற்பாடு. ஸோ இந்த மாரி நீங்க கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு குடுத்துருங்க. இந்த ஒரு பிடிஎஃப்ப உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. இதுல ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா, அதையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய குரூப்ல நீங்க சேரணும்னா, நம்ம WhatsAppல ஷேர் பண்ணும்போது, அதுல WhatsApp குரூப்ல லிங்க் குடுத்திருப்பேன். இல்ல இந்த YouTubeஓட டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க்க குடுத்திருப்பேன். நீங்க பாட வாரியாவும் ஜாயின் பண்ணிக்கலாம். திறன் வகுப்பும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல ஆங்கிலம் மற்றும் கணித வினாத்தாள் தயார் செய்யக்கூடிய ஆசிரியர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, என்னுடைய நம்பர கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த நம்பர் உங்களுக்கு டிஸ்ப்ளேல வரும். இந்த டிஸ்ப்ளேல வரக்கூடிய நம்பர கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான வினாத்தாள் உங்களுடைய பெயரோடயே நாம வந்து டிஸ்ப்ளே பண்ணலாம். அத வந்து தமிழகம் முழுக்க உள்ள மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையட்டும் என்று கூறி, இந்த காணொளியை இதோட நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் வலைதளம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.